இன்றைக்கி நம்மளோட ட்ராவல் ஸ்டோரி கேரளாவிலே ரொம்பவும் டேஞ்சரஸான அதிரப்பள்ளி டு வால்பாறைக்கு ஒரு நைட் ட்ரைவ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ போகிற வழியிலே என்னென்னா பெரிய கூட்டமாக யானையையும் காட்டுப்போத்தையும் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு யானை கூட்டத்துக்கு இடையில போய் மாட்டி அங்கேருந்து எல்லாம் ட்ராவல் பண்ணி நம்ம கபாலியோட ஏரியாலாம் தாண்டி மலக்கப்பாறை செக் போஸ்ட் போய் அங்கேருந்து நம்ம கல்யாண பந்தல்னு சொல்கிற ஒரு ஏரியாவில் போய் அங்கே நம்ம செல்வானோட வீட்டில எல்லாம் போய் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் திரும்பவும் மலக்கப்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வரதான் இன்றைக்குள்ள நம்மளோட ட்ராவல் ஸ்டோரி. அதிரப்பள்ளி டு வால்பாறை போகிற ரோட்டில் ரொம்பவும் அனிமல் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால நம்ம நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. பட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எப்படின்னு சொல்லி நான் வீடியோட பேக்கில் சொல்கிறேன். இப்போது அதிரப்பள்ளியிலேருந்து வாழைச்சல் செக் போஸ்ட் ரோட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வாழைச்சல் செக் போஸ்ட்டில் நம்மளோட காரோட டீட்டெயில்ஸும் நம்மளோட டீட்டெயில்ஸும் எல்லாமே கொடுத்து ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்டில் 2 மணிக்கூரில் நம்ம மலக்கப்பாறை கிராஸ் ஆகணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த டைமில் கிராஸ் ஆகணும். அதனால் அந்த ரிசிப்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்மளும் இந்த காட்டுக்குள்ளாடி என்ட்ரி ஆனதும் காடு நல்ல போல் இருட்டிட்டு, ஏன்னா டைம் ஒரு 6-6:30 இருக்கும். ஸோ ஏறி ஒரு 10 மினிட்டு கூட ஆகல, அதுக்குள்ளாடி ஒரு பெரிய ஒரு யானை கூட்டத்தை பார்த்தோம். இதில் நம்ம 3 யானையை பார்த்தோம். அதில் ஒரு குட்டி கொம்பனும் இருந்து. பட் இந்த சைடில் ஃபுல்லாகவே நிறைய மரம் ஒடிக்கிற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இருந்து. இது ஒரு பெரிய கூட்டமான யானை. நிறைய யானை சைடில் நின்று கும்பொடிக்கிற சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே இருந்து. இந்த யானை கூட்டத்தை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதிரப்பள்ளி டு வால்பாறை நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா, ஈவினிங் 6 o'clock போல் நம்ம வாழைச்சால் செக் போஸ்ட்டில் என்ட்ரி எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளாடி ஏறிட்டோம். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் மேலே ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம கிட்டத்தட்ட 2-2.5 மணிக்குள்ளே தான் நம்ம மலக்கப்பாறை ரீச் ஆக முடியும். அந்த டைம் நம்ம ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி தான் இருப்போம். அந்த 2.5 மணிக்குள்ளேயும் நமக்கு ஏகப்பட்ட சைட்டிங்ஸ் நமக்கு கிடைக்கும். அதிரப்பள்ளி டு வால்பாறை நம்ம பகல் டைம் போனாலே நமக்கு நிறைய சைட்டிங்ஸ் கிடைக்கும். அதே ரோட்டில் நம்ம நைட் டைம் போகிறதுன்னு சொல்கிறது ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு விஷயந்தான். காடை பற்றியும் எதுவும் தெரியாமல், அனிமல்ஸ் ஃப்ரெண்டில் வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியாமல் எல்லாம் இந்த ரோட்டுக்குள்ளாடி ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க்கு, ரொம்பவும் டேஞ்சரும் கூட. ஸோ அதனால் காடை பற்றியெல்லாம் தெரியாது அப்படின்னா நம்ம நைட் டைம் இந்த ட்ராவல் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி குளியிலப்பாறைன்னு சொல்லி ஒரு ஜங்ஷன் வந்தோம். இந்த ஜங்ஷனில் நம்ம பார்க்குற பஸ் மலக்கப்பாறையிலேருந்து லாஸ்ட்டாக வரக்கூடிய பஸ்ஸு தான். நார்மலாக இந்த ரோட்டில் நம்ம பகல் டைம் ட்ராவல் பண்ணாலே ரொம்பவே பயமாக தான் இருக்கும். அதே இந்த நைட் டைம் போகிறது ரொம்பவே அட்வென்ச்சர்னால் பயங்கர அட்வென்ச்சராக இருந்தது. நான் உண்மையாகவே இந்த ரோட்டில் ரொம்ப பயந்து தான் இருந்தேன். ஏன்னா நம்ம வண்டியில் ரொம்ப ஸ்பீடாகவும் போகலை, நைட் டைம் வேறு, ரொம்ப டேனிங் இருக்கிறதுனால ரொம்பவே ஸ்லோவாக 10-20 அப்படி தான் போயிட்டே இருந்தோம். ஏன்னா டேனிங் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டேனிங்கில் யானை நிற்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம போகிற ரூட்டில் யானையை நின்று அதோட விஷுவல்ஸ் பேக்கில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து என்ன வரும்னு ஒரு டென்ஷன்லேயே தான் நம்ம போயிட்டு இருந்தோம். உண்மையாக தனியாக எல்லாம் இந்த ரோட்டில் நைட் டைம் எல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கவே மாட்டேன். என் கூட நியூட்டன் விளாக் ஷாம் பிரதரும் ரோஷன் அண்ணாவும் என் கூட இருந்தாங்க. அதனால தான் இந்த ரோட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஏன்னா நான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி ட்ராவல் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நைட் டைம் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இங்கே நீங்கள் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரை பெரிய வண்டி அலோவ் பண்ணுவாங்க. பைக் மார்னிங் 6 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம போகும்போது கொஞ்சம் நாட்டு போத்தை பார்த்தோம். இங்கே கொஞ்சம் ட்ரைபல் செட்மெண்ட் ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் அவங்க வளர்த்தக்கூடிய நாட்டு போத்து தான். இது காலையில் ஆகும்போது அவுத்து விட்ருவாங்க காட்டுக்குள்ளாடி. அது இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட் ஆகும்போது அது வீட்டுக்கு போயிடும். இது ஒரு பெரிய கூட்டமாக இருந்து ரோட்டில் தான் நின்றுட்டு இருந்து. ஆனால் இந்த ஏரியாவில் புலி, சிறுத்தை எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல இது அப்படியே ஒரு கூட்டமாக நின்றுட்டு இருந்து. நம்ம போகிற ரோடு ரொம்பவே திக்கான ஃபாரஸ்ட் தான். ஏன்னா ரோடும் ரொம்ப சின்னதாக இருக்கும், சுற்றியும் முளையாக இருக்கும். ஏன்னா யானைக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டானதுனால இந்த ஏரியாவில் எப்போவுமே நம்ம யானையை பார்க்க முடியும். பகல் டைம்லேயும் சரி, நைட் டைம்லேயும் சரி யானையை எப்போவுமே பார்க்கலாம். ஏன்னா 2 சைடுமே ஃபுல்லாக முளையும், பக்கத்துலேயே தண்ணி இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் யானை எப்போவுமே இருக்கும். அப்படியே போகும்போது எங்களுக்கு புரிஞ்சுட்டு இந்த ஏரியாவில் யானை கிராஸ் ஆகி போயிருக்கு அப்படின்னு. ஏன்னா ரோட் சைடில் ஃபுல்லாகவே முழையும் ஒடிச்சிட்டு ரோடு ஃபுல்லாகவே புல்லாகவும் இருந்து. ஸோ நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டோட தான் நம்ம போயிட்டு இருந்தோம். அப்படியே இந்த டேனிங் தாண்டி போனதும் முன்ன யானை சடனாக நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகவும் முடியாது. ரோடோட பக்கத்துலேயே நிற்கிறதுனால ஈஸியாக சார்ஜ் பண்ணும். அதனால் நம்ம அப்படியே ஒதுங்கி நின்றுட்டோம். நம்ம அப்படியே ஒரு 10-15 மினிட் பக்கத்தில் அப்படியே தான் நின்னோம். அது அப்படியே ரோட்டில் சாப்பிட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டு இருந்து
நம்ம ஃபஸ்ட்டு இது ஒரு யானை தான் அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறமா தான் புரிஞ்சு இது ஒரு பெரிய கூட்டம் யானைன்னு. நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தாச்சுன்னா தெரியும், ஒரு பெரிய கூட்டமே அங்கே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கு. நம்ம அந்த டைம் வண்டி நிறுத்தாமல் இந்த யானையை கிராஸ் ஆகி போயிருந்தோம் அப்படின்னா அந்த யானைக்கும் இந்த யானைக்கும் இடையில நம்ம மாட்டியிருப்போம். சைடில் ஏதாவது யானை இருந்ததுன்னா அதுக்கும் இடையில நம்ம மாட்டியிருப்போம். ஸோ அதனால் நம்ம இந்த ரோட்டில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். அப்படி நம்ம போயிருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம். நம்ம கொஞ்ச நேரம் நின்று நம்ம பக்கத்தில் இருந்த யானை பகுதி காட்டுக்குள்ளாடி ஏறினதுக்கப்புறமா தான் நம்ம கொஞ்சம் கூட ஃப்ரெண்டில் போனோம். அப்படி நம்ம கொஞ்சம் கூட ஃப்ரெண்டில் போனதும் இதான் அடுத்த யானை. சேட்டா ஆனா ஆனா இந்த யானை வந்து பயங்கர அக்ரஸிவாக இருந்து, இது வந்து மலையாளத்தில் வந்து மொழ யானை அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தமிழில் என்னன்னு தெரியல, யாருக்காவது தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். காட்டிலே யானை கூட்டத்தில் ரொம்பவும் டேஞ்சரான ஒரு யானை தான் வந்து மொழ யானை. ஏன் அப்படின்னா இது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து கொம்பு இல்லாத ஒரு ஆண் யானை தான். வீட்லேயும் கீழே யானை கூட்டம் தான். இப்போ ஒரு காரியம் மனசிலாச்சு, நம்ம பேக்லேயும் யானை, சைட்லேயும் யானை, ஃப்ரண்ட்லேயும் யானை, ஒரு யானை கூட்டத்துக்கு இடையில தான் நம்ம நிற்கிறோம். நமக்கு புரிஞ்சு ஆனால் எதுவுமே நம்ம இரிட்டேட் எதுவுமே பண்ணாமல் அது காட்டுக்குள்ளாடி ஏறினதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படி நம்ம இந்த ஆனைக்காயம் பிரிட்ஜெல்லாம் தாண்டி போகும்போது அடுத்து பார்த்தது வந்து என்னன்னா ஒரு மஸ்கலராயிட்டு உள்ள ஒரு காட்டுப்போத்து. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா யானையை காட்டிலும் ரொம்பவும் மசிலும் ரொம்பவும் பவரும் கூடின ஒரு சாதனம் தான் இந்த காட்டுப்போத்து. இது ஈஸியாக யாரையும் அட்டாக் பண்ணாது, பட் அட்டாக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக காரை வர குத்தி உடச்சிடும். அவ்வளோ பவர்ஃபுல் ஒரு சாதனம். இது வந்து ஒரு மெயில் காட்டுப்போத்து. மேக்ஸிமம் வந்து அனிமல்ஸில் வந்து மெயில் வந்து எப்போவுமே தனியாக தான் இருக்கும். அந்த மேட்டிங் டைம் ஆகும்போது மட்டும்தான் வந்துன்னா கூட்டத்தோடு சேர்ந்துருக்கும். அப்படியே ரோடு கிராஸ் ஆகி காட்டுக்குள்ளாடி போயிட்டு நம்மளும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். திருப்பள்ளி டு வால்பாறை பழைய காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு காட்டு பகுதியாக இருந்திருக்கு. அந்த டைமில் இங்கே வேறு எந்த மக்களுமே கிடையாது, ட்ரைபல்ஸ் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்காக சேர சோழர் அந்த டைமில், அந்த அரசர் டைமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளிக்கு திங்ஸ் கொண்டு வரதுக்கு குதிரைத்தடம்னு சொல்லி ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணி குதிரைங்க மூலமாக வந்து காட்டில் உள்ள திங்ஸை வந்து மாறி மாறி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 வருஷம் தாண்டினதுக்கப்புறமா ஜீப்பு கொண்டு போகிறதுக்குள்ள வழித்தடங்கள் ரெடி பண்ணி அதில் தான் வந்து என்னென்னா திங்ஸை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1970 தான் வந்து என்னென்னா பிரிட்டிஷ்காரங்க நம்ம தேயிலை தோட்டம் வந்து வால்பாறையில் வச்சதுக்கப்புறமா வண்டி போகிறதுக்காகனா ஒரு வழித்தடத்தை ரெடி பண்ணி, அப்போவும் வந்து என்னென்னா பெரிய லெவலில் மக்கள் யாருமே அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ ஃபாரஸ்ட்டாக இருந்தாங்க அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறமா தான் இப்போ தான் வந்து என்னென்னா ரெகுலராக வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம கொஞ்சம் தூரம் கூட ட்ராவல் பண்ணி கபாலியோட ஏரியாலாம் தாண்டி கொஞ்சம் தூரம் கூட போகும்போது அடுத்து நம்ம பார்த்தது என்னென்னா திரும்பவும் ஒரு காட்டி தான். இது ஒரு பெரிய கூட்டமாக உள்ள ஃபீமேல் காட்டி தான். எல்லாமே அங்கங்கேயா நின்றுட்டு இருந்து கொஞ்சம் எல்லாம் படுத்துருந்து, சரி ஓகே அதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே நம்ம மலக்கப்பாறை செக் போஸ்ட்லாம் கிராஸ் பண்ணி நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது வந்து வால்பாறை ரோடு தான். இந்த வால்பாறை ரோட்டில் நேராக போய் சோலார் டேம் பக்கத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து தான் நம்ம வந்து செல்வானா வீட்டுக்கு போவோம். போகிற வழி ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆஃப் ரோடு கண்டிஷனில் தான் இருந்து, ஏன்னா இந்த இடத்துல வந்து பெருசாக வண்டி எதுவுமே போகாததுனால இங்கே பெருசாக எதுவுமே மெயின்டெனன்ஸ் பண்ணல. ஆனால் அங்கே வந்து இந்த தேயிலை ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களோட கொஞ்சம் வீடு இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த ரோடு இப்படி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு தேயிலை ஃபேக்ட்ரியும் இருக்குது. 2 சைடும் தேயிலையாக இருந்தாலும் நல்ல போல் அனிமல்ஸோட ப்ரெசன்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில். சிறுத்தை, புலி, ஸோ கரடி, இந்த மாதிரி நிறைய வந்து இவங்க எல்லாமே பார்த்துருக்காங்க. இந்த ஏரியாவில் வீடு கொஞ்சம் இருக்கிறதுனால காட்டுப்போத்து வந்து இவங்க காமனாகவே பார்த்துட்டு இருக்காங்களா, டெய்லி இந்த காட்டுப்போத்து இங்கே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு காட்டுப்போத்து கிடையாது, கூட்டமாக நிறையவே இருக்குது இந்த ஏரியாவில். காட்டுப்போத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நம்ம கொண்டு வந்த ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து தான் திரும்ப அந்த அண்ணா வீட்டுக்கு போகணும். ஆனா இங்க என்ன ஊர்னு, இந்த ஊரு பேரு கல்யாண பந்தல். ஓ கல்யாண பந்தல், ஓ எஸ்டேட். செல்வானா சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இவங்க தான் வந்து என்னன்னா செல்வானா. நம்ம இவங்களை வந்து எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம ரோஷன் அண்ணாவோட ஃப்ரெண்டு தான் இவங்க, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் தான் போய் நம்ம வந்து ஸ்டே பண்ணோம். இவங்க வந்து இந்த தேயிலை ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து வீடுன்னு சொல்ல முடியாது, இந்த தேயிலை ஃபேக்ட்ரியிலேருந்து வேலை பார்க்குற ஆட்களுக்கு வந்து கொடுப்பாங்க இல்லையா,
அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களோட வீட்டில் தான் நம்ம இன்றைக்கி போய் ஸ்டே பண்ணோம். நம்ம சாப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் பக்கத்தில் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் ஆஃப் ரோடெல்லாம் ஏறி இறங்கி அதுக்கப்புறமா தான் அவங்க வீட்டுக்கு போக முடிஞ்சு. அப்போ தான் நான் அந்த அண்ணா கிட்ட கேட்டேன், ஆனால் எப்படி நீங்கள் நைட்டெல்லாம் வெளியே வருவீங்க, ஏதாவது எமர்ஜென்சினா அப்படின்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க 7 மணிக்கு அப்புறமா யாருமே வெளியே வர மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா சிறுத்தையோட சல்லியம் ரொம்பவே இருக்கான் இங்கே. அதனால் அவங்க யாருமே வெளியே வர மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் 7 மணிக்கு முன்னாடியே பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்களாம். அதுவும் நடந்து போக மாட்டாங்களாம். அவங்களுக்குன்னு சொல்லி கம்பெனி வண்டி இருக்கான், டிராக்டர் வச்சுருக்காங்க. அந்த டிராக்டரில் ஏறி வீட்டில் ட்ராப் பண்ணிடுவாங்க. இப்படி தான் நாங்கள் டெய்லி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போயே நம்ம வண்டியை கொண்டு பார்க்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நடந்து அந்த அண்ணாவோட வீட்டுக்கு போனோம். இங்கே பார்த்தாச்சுன்னா ஒரு 15-20 வீடு தான் இருக்கும், அதுக்கு மேலே எதுவுமே இருக்காது. അതെയോ ബിഗ് ബോസ് അതെ சாப்பிட்டுட்டோமா? எங்கே சாப்பிட்டீங்க? நாங்கள் வேறு வழியில அங்கேருந்தே கொண்டு வந்துட்டோம், மதுரைப்பள்ளியிலேருந்து. ஆமாம், அந்த அண்ணா ஹோட்டல் தானே வச்சுருக்காங்க, அங்கேருந்தே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். டீ எதுவும் வேண்டாமா, குடிச்சிட்டோம். நீ நான் காலைல கிளம்ப வேண்டியது. அந்த அண்ணா வீட்டில் ஸ்டே எல்லாம் பண்ணிட்டு காலையிலே கிளம்பிட்டோம். 6 மணி. நைட்டு பார்க்கும்போது கூட தெரியல இந்த அளவு வியூ இருக்கும் அப்படின்னு. காலையில் எழுப்பி பார்க்கும்போது தான் வா வேற லெவலு. கண்டிப்பாக செல்வண்ணா பற்றி சொல்லணும். நல்ல ஒரு கேரக்டராக இருந்து நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வீட்டில் உள்ள ஆளை மாதிரியே நல்ல போல் நம்மளை ட்ரீட் பண்ணி பக்காவாக காலையில் எங்கள் கூட நடந்து கொஞ்சம் தூரம் வண்டியில் ஏறி எங்களை மெயின் ஜங்ஷன் வரை கொண்டு விட்டு அவ்வளோ தூரம் கேர் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, கம்பெனிலேருந்து வண்டி கொடுப்பாங்க அப்படின்னு. இந்த 15 ஃபேமிலிக்காக ஒரு டிராக்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த வண்டியில் ஏறி கம்பெனிக்கு போயிட்டு அதே மாதிரி ஈவினிங் அதே வண்டியில் வந்துடுவாங்க. நேற்றைக்கு நைட்டு இந்த ஏரியாவோட வியூ எதுவுமே பார்க்க முடியல, ஃபுல்லாக இருட்டாக இருந்து. ஆனால் காலையில் எழும்பி பார்க்கும்போது சூப்பராக இருந்து, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்ல மைல்டாக சூப்பராக இருந்து. போகிற வழி ஃபுல்லாகவே பேர்ட்ஸோட சவுண்டும் நல்ல ப்ளசண்ட்டாக இருந்து. போகிற வழியிலே நமக்கு கொஞ்சம் சைட்டிங்ஸ் கிடச்சி காட்டு போத்து தான். ஸோ இது காலையிலே எழும்பி புல்லெல்லாம் பிஸியில் இருந்து அப்படி பார்த்துட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம். இங்கே காலையில் மேக்ஸிமம் டைம் காட்டு போத்து யானை இதெல்லாம் பார்ப்பாங்களாம். சபரிமலை சீசன் டைம் கண்டிப்பாக இங்கே யானை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமெல்லாம் இந்த புல்லு கடையில் அதுக்கப்புறமா இந்த தேயிலை கடையில் காட்டு போத்து யானையெல்லாம் நிற்குமா. பட்டு இது எல்லாத்தையும் விட இங்கே அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தாச்சுன்னா சிறுத்தை ரொம்ப அதிகமாக இருக்குது. டெய்லி இவங்க சிறுத்தையை பார்ப்பாங்களாம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் ஒரு கூட்டமாக தான் வேலைக்கெல்லாம் போவாங்களாம். தேயிலை தோட்டத்துக்குள்ளாடியெல்லாம் வேலை பார்க்கணும் அப்படின்னா கூட்டமாக போய் நின்று தான் வேலை பார்ப்பாங்களாம். முன்னாடி போயிட்டு இருக்க இந்த டிராக்டர் வண்டி அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற ஆட்களை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கு. அப்படியே நம்ம ஆஃப் ரோடெல்லாம் ஏறி அந்த தேயிலை தோட்டத்தோட ஃபேக்ட்ரி பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். இங்கே காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தேயிலையை க்ரஷ் பண்ணுறதுக்கு. தேயிலை ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே 2 காட்டியை பார்த்தோம். அது ஒன்று மெயிலும் ஒன்று ஃபீமேலும். அவளை பார்த்ததும் அந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளாடி ஏறி நடந்து போயிட்டு இருந்து. பட் அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி பச்சையும் அதில் இந்த காட்டு போத்து நடந்து போகிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது.
காட்டியோட விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி நம்ம மலக்கப்பாறை செக் போஸ்ட்டுக்குள்ளாடி என்ட்ரி ஆகி பாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் கூட போகும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு டவுன்லாம் பார்க்க முடியும். அதுதான் வந்து என்னென்னா மலக்கப்பாறை டவுன் சொல்லுவாங்க. மலக்கப்பாறை டவுன் பக்கத்துலேயே வந்து ஒரு மரத்தில் வந்து கொஞ்சம் காட்டு புறாவை பார்த்தோம். அதில் கொஞ்சம் நேரம் நின்று அந்த காட்டு புறாவோட விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்து அது பறந்து போகிற விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம அங்கேருந்து கிளம்பணும். அது பக்கத்துலேயே ஒரு பெரிய ஒரு கொம்பில் ஒரு சர்பண்டிகளையும் பார்த்தோம். மலக்கப்பாறை ஏரியாவில் வந்து நம்ம எப்போ போனாலுமே நிறைய பேர்ட்ஸோட சைட்டிங்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்படி நம்ம இந்த காட்டுக்குள்ளாடி ஏறும்போது அந்த காடோட அட்மாஸ்பியரே சூப்பராக இருந்து நல்ல போல் மிஸ்ட்டும் நல்ல ஒரு கூலிங் கிளைமேட்டும் அந்த சூரியன் உதிச்சு வர்றது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது நமக்கு கிடச்ச அடுத்த சைட்டிங் என்ன அப்படின்னா நில்கிரி லங்கூர். இந்த காட்டுக்குள்ளாடி வந்து நில்கிரி லங்கூர் சிங்கவால் குரங்கெல்லாம் வந்து நம்ம நார்மலாகவே பார்க்க முடியும். அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகும்போது ரோடு ஃபுல்லாகவே வந்து யானைச்சாணம் தான். ரோட்டில் ஃபுல்லாகவே கிடந்துட்டே இருந்து ரோட்டில் ஃபுல்லாக யானை சாணியாக இருந்ததுனால சைடில் ஏதாவது யானை நிற்கிதான்னு சொல்லி பார்த்துட்டு வரும்போது தான் அங்கே ஒரு கூட்டம் காட்டியை பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒரு காட்டி தான் இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா பார்த்தா தான் தெரியுது நிறைய இடம் காட்டுக்குள்ளாடிட்டு கூட்டமாக இறங்கி வந்துட்டே இருந்து. நம்ம மேக்ஸிமம் பார்த்துட்டுள்ள காட்டி எல்லாமே எப்போவுமே இந்த ஓப்பனான பிளேஸில் தான் கூட்டமாக நிற்கும். ஏன்னா அதோட சேஃப்டிக்காக அது அப்படி நிற்கிறதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் அட்டாக் பண்ண வருது அப்படின்னா ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இந்த ஓப்பனான பிளேஸில் வந்து நிற்குது அது. காலையிலே நம்ம 2வது வண்டியாக வந்ததுனால ரோடோட 2 சைட்லையுமே காட்டி நிறைய நின்று நம்ம அதோட பக்கத்தில் தான் நின்னோம். பட் அது எதுவுமே மைண்ட் பண்ணாமல் ஃபுல்லாக ஃபுட்டு சாப்பிட்டுட்டே இருந்து. அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் போகும்போது அங்கே ஒரு டேமோட வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே உள்ள ட்ரைபல்ஸ் வந்து என்னென்னா மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அங்கே உள்ள லோக்கல் பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து என்னென்னா அலோவ் பண்ணியிருக்காங்க. வெளியே வந்து யாருமே வந்து கீழே இறங்கவோ எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வரும்போது ஆனக்கைன்னு சொல்கிற ஒரு ஏரியா வந்ததும் சர்ப்ரைஸாக ஒரு அனிமலை பார்த்தோம். நம்ம கேரளா சைடில் வந்து காட்டுப்போத்து இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. பட் தமிழ்நாட்டில் வந்து நம்ம காட்டுப்போத்துன்னெலாம் சொல்லுவோம். பட் ஒரிஜினலான காட்டுப்போத்து வந்து என்னென்னா நம்ம இப்போ பார்க்குறது தான். இதுதான் வந்து என்னென்னா வாட்டர் பஃபலோ அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் சைடில் வந்து இது வந்து வால்பாறையில் மட்டும்தான் இருக்குது. இந்த காட்டுப்போத்தை பார்த்தா நம்ம நாட்டில் வளர்த்துற காட்டுப்போத்து மாதிரி தான் இருந்து. பட் அதோட கொம்பும் இதோட பாடி ஷேப்பை வச்சு தான் வந்து என்னென்னா இது வந்து வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்து நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்காக தான் யூஸ் பண்ணாங்க. அந்த பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் போன டைமில் வந்து இந்த காட்டுப்போத்தை வந்து அப்படி காட்டுக்குள்ளாடி விட்டு அது வந்து மல்டிபிள் ஆகி அப்படி இப்போ வந்து வைல்ட் அனிமல்ஸ்லாம் இருக்குது. நம்மகிட்ட அடுத்த சைட்டிங் ஒரு பருந்து. இதை வந்து கிரே ஹெட்டட் ஃபிஷ் ஈகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பக்கத்தில் ஒரு ஆந்தையம் பார்த்தோம். அதை வந்து ப்ரௌன் ஃபிஷ் அவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் ஃபிஷ் எல்லாம் எப்போவுமே கிடைக்கிறனால தான் இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே நம்ம பார்க்க முடியும். அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி இந்த வாழைச்சால் பாலத்தில் ஏறி வரும்போது ஒரு மெயில் ஆகிட்டு உள்ள ஒரு மயிலை பார்த்தோம். அதுக்கு தூவல் எதுவுமே இல்லையா இருந்து. அது ஒரு சீசன் டைமில் வந்து மொத்த தூவலையுமே இலக்கிட்டு புதுசாக வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டைமில் தான் நம்ம இந்த மயிலை பார்த்தோம். அது அப்படியே ரொம்ப ஸ்லோவாக நடந்து அப்படியே போயிட்டே இருந்து நம்மளும் அதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அது போனதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பணும். இன்றைக்குள்ள அதிரப்பள்ளி டு வால்பாறை ஸ்டோரி எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.